பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம உலகம் இந்த மாதிரி தான் கடலால் சூழப்பட்டு இருந்திருக்கு. அந்த டைமில் கடவுள் பிரம்மா அப்புறம் கடவுள் விஷ்ணு 2 பேருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை உண்டாயிருக்கு. அந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்காக தான் கடவுள் சிவபெருமான் ஒரு ஒளியிலிருந்து வந்திருக்காரு, அதாவது பிறந்திருக்காரு அப்படின்னு நம்ம சிவ புராணத்தில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு, வா விளையாடலாம். ஹாய் யூனிகார்ன்ஸ், எங்களோட வந்து நீந்துங்க. ஓ, என்ன ஒரு நல்ல தூக்கம். நல்லா தூங்கு நண்பா. இந்த பப்ளிஸா பாருங்க. விஷ்ணு குட்டி ரொம்ப கியூட்டா தூங்குறாங்க. உன்னை பிடிச்சிட்டேன் விஷ்ணு. சேஷா போதும். சுழல் 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 வர்ற மற்றிருக்கே. வாவ், என்ன தூயிது. கடலாக மின்ன ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. நான் இப்போ எங்க இருக்கேன்? அவருக்கு 4 முகம் பாரு. அந்த தொப்பிகள் ரொம்ப வண்ணமயமா இருக்கலாம். ஹலோ, நீ யாரு? நான் விஷ்ணு, இந்த உலகத்தை படைச்சவா. அது மட்டும் இல்ல, என் விஷ்ணு சிறந்த காப்பாளர். பிரம்மாவை பார்த்த ரொம்ப கோவமா இருக்க மாதிரி இருக்கலாம். இல்ல, நாத இந்த உலகத்தை படைச்சே. இல்ல, நானே இந்த உலகத்தை படைச்சே. நடக்குது பாருங்க. நான் தான் பெரியவன். நான் தான் பெரியவன். என்ன சத்தம் அது? ஆமா, என்ன சத்தம்? என்ன நடக்குது? அந்த மின்ற தூண்ல தான் ஏதோ இருக்கு. அங்க பாருங்க, இது ரொம்ப பிரகாசமா இருக்கு. இந்த தூண்ல முடிவே இல்லையே. இது ஒரு ராட்சச பட்டாசூரி மாதிரி இருக்குங்க. இத பார்த்தா ஒரு மாய ஜோதி மாத்திர இருக்குலாம். யார் இந்த ஒளிய முடிவை கண்டுபிடித்திருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்தை படைச்சவங்க அர்த்தமா? அப்படியேனில் காண்போம். கியூரியஸ், யார் உண்மையில் அந்த ஒளியின் முடிவை கண்டுபிடிக்கிறாங்களோ? நான் மேல போய் அந்த ஜோதியின் தொடக்க எங்க இருக்குன்னு பார்க்க போறேன். போயிட்டு வாங்க பிரம்மதாதா. நான் கீழே போய் அந்த ஜோதியின் தொடக்கம் எங்க இருக்குன்னு பார்க்க போறேன். உனக்கே வேத்ரி கிடைக்கும் விஷ்ணு. கிட்டத்தட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்க பிரம்மா. நீ ரொம்ப உயரமா இருக்க. சூப்பர். நான் அந்த ஒளியோட தொடக்கத்தை கண்டுபிடிப்பேன். உன்னால முடியும் விஷ்ணு. இன்னும் கீழே போயிட்டே இருங்க.
மேலா ஒளியோட முடிவ பருத்திய கெட்டக்கி இல்லங்க பிராமா. நாம பார்த்த மாதிரி நடிப்போம். நீ எல்லார்கிட்டயும் நான் ஜோதிலிங்க ஆரம்பமாச்சுன்னு பார்த்தத சொல்லு. சரிங்க பிராமா, அப்படியே சொல்றேன். கீழே முடிவை கண்டுபிடிக்க முடியலா. நீ உன் முழு முயற்சியையும் செஞ்ச விஷ்ணு. சூப்பர் விஷ்ணு. ஆ, நான் மேலே உள்ள முடிவை கண்டுபிடிச்சுட்டேன். ஆமா, இவர் கண்டுபிடிச்சு தரனா அத பார்த்தேன். உண்மையாவா? எனக்கு சந்தேகமா இருக்கு. வாவ், இது ஆடுது. ஓ, இந்த ஒளியை என்னால பார்க்க முடியல. ஆமா, நல்ல பிரகாசமா இருக்கே. இது என்னவா இருக்கும்? இது என்னவா இருக்கும்? ரொம்ப அழகான எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. பாரு, இந்த சத்தம் உண்மை கேக்குது. இத கேக்கும் போது மனசு அமைதியா இருக்குலா. ஹலோ யூனிகார்ன்ஸ். ஓ, பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க. யார் இவங்க? பாருங்களே, அவர் தலையில நிலா. ஹலோ குட்டி யூனிகார்ன்ஸ். இவங்க பேர் உமா. அப்புறம் இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. உமா கோயிலுக்கு வந்தது பூச்சிகள். ஹே, நாங்க சந்திரமா இருக்கோம். பிரம்மா, விஷ்ணு, நீங்க ரெண்டு பேரும் என்னக்குள்ள இருந்துதான் வந்தீங்க. அப்புறம் இந்த ஒலி நான் தான். இப்ப புரியுதுங்க. புரிஞ்சதுங்க சிவா. நான் மேலே முடிவை பார்த்தத போய் சொன்னேன், மன்னிச்சுடுங்க. நானும் தான். நாம உண்மைய பேசுனா தான் கடவுள் நம்மள பாத்துப்பாங்க. ரொம்ப சரி. உண்மை என்னுடைய ஒலி மாதிரி மின்னும். எப்பவும் உண்மையா இருங்க. அன்பா, உண்மையா இருங்க யூனிகார்ன்ஸ். நாம சேர்ந்து வேலை செய்வோம். ஒன்னு சேர்ந்து. நண்பர்களா? எப்பவும் நண்பர்களா? குண்டதெல்லாம் வாங்க. விஷ்ணு மாதிரி தைரியமா, பிரம்ம மாதிரி ஆர்வமா, ஆனா எப்பவும் உண்மையே இருக்கணும். உண்மைதான் சிறந்தது. கண்டிப்பா நாங்க எப்பவும் உண்மையா இருப்போம். உண்மையே சிறந்தது. Jolly time. எல்லாரும் ஆடுங்க.
ஹாப்பி. ரொம்ப ஜாலியா இருக்கு. பாய் உண்மையா இருங்க. இப்படித்தான் கடவுள் சிவன் பிறந்தாரு. போய்த்து வரும்